My dear students, welcome back to Nurses Profile channel. Website la நமக்கு second round counseling diploma and certificate courses குறித்த update கொடுத்திருக்காங்க. அது பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். நமக்கு paramedical உள்ள diploma and certificate courses ஓட counseling first round முடிஞ்சிடுச்சு. இப்போ நமக்கு வந்து second round கான counseling schedule நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படினா கொடுத்திருக்காங்க. பட் இதுதான் வந்து லாஸ்ட் counseling. இதுக்கு மேல paramedical diploma and certificate courses-க்கு அடுத்த round counseling இருக்காது அப்படிங்கறது என்ன செஞ்சிருக்காங்க அப்படினா சொல்லிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா re-allotment and allotment. அதாவது நீங்க வந்து ஏற்கனவே கிடைச்ச காலேஜ் நீங்க சேஞ்ச் பண்ணவும் செஞ்சுக்கலாம். சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதுசாவும் நீங்க காலேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ டிப்ளமா இன் பார்மசியை பொறுத்தவரையில நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் 24ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு தொடங்கி 25ஆம் தேதி முடியுது. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் 26, 27, ரிசல்ட் 29. நமக்கு காலேஜ் ஜாயினிங் டேட் வந்து 7/10/2025. சோ 1வது ரேங்க்ல இருந்து 2345வது ரேங்க் வரைக்கும் உள்ளவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாதிரி தான் டிப்ளமா இன் ஆப்டோமெட்ரிக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 24, 25, சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் வந்து 26, 27, ரிசல்ட் வந்து 29, ரிப்போர்ட்டிங் பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி. சோ 1வது ரேங்க்ல இருந்து 480வது ரேங்க் வரைக்கும் உள்ளவங்களும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கூப்பிட்டிருக்காங்க. சோ அதே மாதிரி அதர் டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ் இதுலதான் DMLT, ECG டெக்னீஷியன், டிப்ளமோ இன் ரெஸ்பிரேட்டரி தெரப்பி இதெல்லாம் வரும். இதுக்கும் அதே டேட்ஸ் தான் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் 24, 25, சாய்ஸ் ஃபில்லிங் 26, 27, ரிசல்ட் பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி, காலேஜ்ல ஜாயினிங் டேட் பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி. சோ இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 250 rupees பே பண்ணிருந்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி கிடைச்ச சீட்ல உங்களுக்கு வந்து கன்வீனியன்டா இருக்குது, அதுலயே நீங்க வந்து திருப்தியா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. Candidates who are willing to re-allotment of courses colleges have to register and fresh choice filling and locking should be done. So first கிடைச்ச கோர்ஸையோ காலேஜோ நீங்க மாத்தணும்னு நினைச்சாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா இதுல வந்து கலந்துக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இறுதிக்கட்ட கலந்தாய்வு, ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் இதுதான். இதுக்கு மேல பாராமெடிக்கல் டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ்க்கு கவுன்சிலிங் நடக்காது அப்படிங்கறது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சொல்லிருக்காங்க. சோ அதே மாதிரி வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கான லிங்க்குமே கொடுத்துட்டாங்க. சோ நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போதைக்கு பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட் கிடைச்சிருந்தாலும் சரி, புதுசா நீங்க சீட் எடுக்கணும்னு நினைச்சாலும் சரி, கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனாதான் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். சோ டென்டேட்டிவ் சீட் வேகன்சி என்ன செய்வாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னும் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆனோம்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்ல நான் என்ன செய்யறேன் அப்படின்னா போஸ்ட் பண்றேன். சோ டிப்ளமா இன் பார்மசிக்கு தனியா லிங்க் கொடுத்திருக்காங்க, டிப்ளமா இன் ஆப்டோமெட்ரிக்கு தனியா லிங்க் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அதர் டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா தனியா வந்து லிங்க் கொடுத்திருக்காங்க. சோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா பண்ணிடுங்க. பாராமெடிக்கல் டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ்க்கான ஃபைனல் ரவுண்ட் கவுன்சிலிங் இதுதான். பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம என்ன செஞ்சிருங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க. நான் வந்து சீட் வேகன்சி வந்தோடனே உங்களுக்கு என்ன செய்யறேன் அப்படின்னா அப்டேட் பண்றேன். சோ ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு ஃபாலோ பண்றவங்க நம்மளோட சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட்ஸ் வந்தோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.